ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போது விஸ்வரூப சந்தர்சன யோகம்ன்ற 11வது அத்தியாயத்தில் இருக்கோம். இந்த அத்தியாயத்தில் இப்போ சில ஸ்லோகங்களாக சஞ்சயன் பகவான் அர்ஜுனனுக்கு காட்டிய அந்த விஸ்வரூபத்தை அவருக்கு வியாச பகவான் திவ்யமான கண்களை கொடுத்துருக்கார் இல்லையா, அது மூலமாக அவர் கண்டு திருதராஷ்டிரனுக்கு சொல்லிட்டு வராரு. அந்த எண்ணிக்கையில் இப்போ 13வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் என்ன பார்த்தான் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியத்தோடு அவர் சொல்கிறாரு. நிஜமாகவே ஆச்சரியமான ஒரு விஷயந்தாங்க, பார்க்கலாம். தத்ரைகஸ்தம் ஜகத்கிருத்ஸ்னம் பிரவிபக்தமநேகதா அபஷ்யத்தேவதேவஸ்ய ஷரீரே பாண்டவஸ்ததா. பாண்டவக ததா ததா அப்போ பாண்டவகனா பாண்டவனுடைய புதல்வனான பையனான அர்ஜுனன் அபஷ்யத் பார்த்தான் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தான்னா என்னத்தை பார்த்தான் அப்படின்னா, தேவதேவஸ்ய ஷரீரே, தேவதேவனான கண்ணனுடைய திருமேனியில், அதாவது அவருடைய உடம்புல, தேவதேவசிய தேவதேவனான அப்படின்னா இதை தான் ஆழ்வார் அழகாக சொல்கிறாரு. ஏன்னா இப்போது நம்ம மனுஷங்களால் நமக்கு தேவர்கள் அப்படின்னு நம்ம இப்படி நிமிர்ந்து பார்க்குறோம். அதுபோல் தேவர்களுக்கும் தேவன் அப்படின்றது தான், மனுஷருக்கும் தேவர் போல் தேவர்க்கும் தேவாவோ அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார். அதனால் தேவதேவனான கண்ணனுடைய உடம்புல கிருத்ஸ்னம் ஒன்று மிச்சம் இல்லாமல் பிரவிபக்தம் நல்லா பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜகத் அத்தனையும் உலகம் முழுக்கவும் அநேகதா பலவிதமாக பார்த்தான் அர்ஜுனன். அதுவும் எங்கே பகவானுடைய திருமேனி, அதாவது உடம்பு முழுக்க பார்த்தானா அப்படின்னு கேட்டால் தத்ர ஏகஸ்தம், அங்கே பகவானுடைய அந்த உடம்புல ஒரு சிறு மூலையில் ஒரு சிறு பகுதியில் இருக்கிறத அர்ஜுனன் பார்த்தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, அர்ஜுனனுக்கு பகவான் விஸ்வரூபத்தை காட்டுறத சஞ்சயன் பார்த்து சொல்கிறாரு. திருதராஷ்டிர ராஜாவே கேட்டுக்கோங்க, தேவதேவனான, அதாவது தேவர்களுக்கும் தேவனான கண்ணனுடைய உடம்புல ஒன்று மிச்சம் இல்லாமல் நன்றாக பிரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த உலகம் அத்தனையும் முழுக்கவும் பலவிதமாக அர்ஜுனன் அதுவும் பகவானுடைய அந்த உடம்புல ஒரு சிறு பகுதியில் பார்த்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா பகவானுடைய திருமேனி உடம்பு எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் இல்லையா, அது ஒரு விஷயம். இன்னொன்று இதில் நமக்கு ஒரு கேள்வி வரலாம், நன்றாக பிரிக்கப்பட்ட உலகம்னா என்ன அப்படின்னா, ராமானுஜர் இந்த பகவத்கீதைக்கு அவர் உரை எழுதியிருக்கார் இல்லையா, அதுதான் கீதா பாஷ்யம்னு சொல்கிறது ஒன்று. அந்த பாஷ்யத்தில் அவர் சொல்லியிருக்காரு, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எப்படி பிரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, போகோபகரண போகஸ்தான போக்திரு வர்க்கம் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கான். அதாவது போக அப்படின்னா அனுபவிக்கப்படும் பொருட்கள். இப்போ வச்சுக்கோங்க, இப்போ பழங்கள் நம்ம சாப்பிட்றோம்னா அந்த பழங்களை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா, அப்போ போக இந்த அனுபவிக்கப்படும் பொருளாகுது அந்த பழம். போகோபகரண அனுபவிக்க தேவையான இடங்கள், எங்கேயோ உட்காந்து, இப்போ ஒரு பார்க்லேயே உட்காந்து இல்லை வீட்டில் உட்காந்து சாப்பிட்றோன்னா அனுபவிக்க தேவையான அந்த போகோபகரண அப்படிங்கும்போது அனுபவிக்க தேவையான கருவிகள். அதாவது அந்த பழங்களை நம்ம எதான வச்சு அதை வெட்டுறது, அதுக்கெல்லாம் தேவையான அந்த கருவிகள் இருக்கு இல்லையா, அதுதான் போகோபகரணம். அடுத்து போகஸ்தானம், அது ஏதான ஒரு இடத்துல உட்காந்து அனுபவிப்போம் இல்லையா, அது வீட்லையா இருக்கலாம், இல்லை வேற எங்கேயான ஒரு பயணத்துக்கு போகிறோம், இல்லை ஏதோ ஒரு இடமா இருக்கலாம். போக்திரு வர்க்கம்னா அனுபவிப்பவர்கள், நம்ம தான் அதை அனுபவிக்கிறோம் இல்லையா சாப்பிட்டு. அதனால் இப்படி நாளாக பிரிக்கப்பட்டு இருக்காம் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம். இப்படி பிரிக்கப்பட்ட உலகத்தை அர்ஜுனன் பகவானுடைய உடம்புல ஒரு சிறு பகுதியில் பார்த்தான்றத சஞ்சயன் சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறதுக்கே, அதுவும் ஒரு சிறு பகுதியில் அப்படின்றது தான் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அடுத்து சஞ்சயன் என்ன சொல்கிறாருன்னு தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.